தனக்கு உவமை இல்லாததால் சேர்ந்தாருக்கு அல்லல் மனக்கவலை மாற்றல் அரிது. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்கிறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணியில் குடிச்சு முடிச்சிட்டேன் நண்பர்களே. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் காலை கடன்லாம் கரெக்டாக முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலை கடனை ஒவ்வொன்றா முடிச்சதுக்கப்புறம் வச்சுட்டு அழகாக மடித்து வச்சுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு கிளம்புறதுக்காக ஆடையை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. உடற்பயிற்சிக்கு தகுந்த மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து அணிஞ்சிட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டேன் நடைப்பயணத்தோடு. நாம் இந்த பக்கம் நடைப்பயணம் போட்டு வர மக்கள்லாம் அந்த பக்கம் ஓட்டப்பயணத்தை போட்டு வந்தாங்க நண்பர்களே. எங்கள் ஊர்லலாம் 5 மணிக்கு ஏஞ்சி எல்லோரும் பால் வாங்க தான் போவாங்க. இந்த ஊரில் எல்லோரும் ஓட போகிறாங்க. அதுக்கப்புறம் நாம் உடற்பயிற்சி கூடத்துக்கு அடைஞ்சதுக்கப்புறம் தொண்டையை சீவிட்டு தொப்பிலாம் போட்டு மூச்சவை பேச்சவை சங்கியே 3360 தடவை பாடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூவா போட்டு பார்க்கும்போது தான் பார்க்குறேன் யாரோட சாக்ஸையோ ஆட்டையை போட்டு வந்துட்டு நண்பர்களே. அது தெரியாமல் அள்ளி போடும் போது அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு தம்பி தோல் பகுதியை பெருசாக்கணும்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டான். இந்த உடற்பயிற்சிலாம் பண்ணுப்பா நல்லா பெருசாயிரும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டான். அந்த வெறியிலேயே வாழைப்பழத்தை ப்ரீ ஒர்க் அவுட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம மெயின் ஒர்க் அவுட்டை செய்ய போயிட்டேன் நண்பர்களே. மெயின் ஒர்க் அவுட் இன்னைக்கு என்னன்னா நம்ம உடலோட பின்புறமும் நம்மளோட கையோட முன்புறமும் தான் நண்பர்களே. அதுக்கேற்ற மாதிரி வார்மப்புக்கு ஒரு புல்லப்ஸ் அடிச்சுட்டு கைக்கு ஒரு 4 வேறுபாடுகள், உடலோட பின்புறத்துக்கு ஒரு 3 வேறுபாடுகளை போட்டு அப்படியே உடலுக்கு அமைதி தர ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணிட்டு வீட்டுக்கு ஜூட்டு விட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு கடன்னு இறங்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே முதல் வேலையாக அந்த சாக்ஸை எடுத்து அங்கே வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சிட்டேன் நண்பர்களே. இல்லை நான் முட்டையை பொறிச்சு வச்சு நம்ம முடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் 2வது வேலையாக போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் நண்பர்களே. என்ன உணவு இருக்குன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு போய் பார்த்தேன். மதிய உணவே வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுக்கிட்டு மதிய உணவுக்கும் காலை உணவுக்கும் சேர்த்த மாதிரி ஒரே செட்டிங்கில் உட்காந்து அடிச்சிட்டேன் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 7 முட்டையை ஒரே செட்டிங்கில் உட்காந்து சாப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு பார்த்தீங்கன்னா களியும் முட்டையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா யோகாவை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான குரலோட பொருள் என்னென்னா, எவ்வகையாலும் தனக்கு ஒப்பில்லாதவர்களின் அடிகளை பற்றியவரே மனக்கவலையை மாற்ற வல்லவர்கள். கடவுளோட திருவடிகளை வணங்குறவங்களுக்கு தான் மனக்கவலை சுலபமாக நீக்கப்படுமா, மற்றவங்களுக்கு நீக்குவது கடினமா நண்பர்களே அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரி நண்பர்களே, மற்றும் வேறொரு காணொலியை சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.